ஹாப்பி மார்னிங் டு ஆல். இன்னைக்கு RHESல இருந்து சென்னை டீம், முக்கியமா ஞானசேகரமூர்த்தி சார் அண்ட் எலமால் டீம், அவங்களோட டீம் ஃபுல்லாவே இன்னைக்கு ஒரு ஸ்பெஷலா ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு போறாங்க. கிட்டத்தட்ட 2 பஸ்ல 80+ மெம்பர்ஸ் இங்க இருக்காங்க. எல்லாரையும் அவங்களே இன்னைக்கு ஃபுல்லா டேக் கேர் பண்ணி எவ்வளோ ஜாலியா அவங்க டீமை வச்சிருக்காங்க, ஸோ எவ்வளோ ஹாப்பியா அவங்க டீம் இருக்காங்க அப்படின்றது எல்லாத்தையும் தான் இந்த வீடியோல நீங்க பார்க்க போறீங்க. ஸோ லெட்ஸ் வெயிட். இந்த கிங்டமோட குயின் இவங்க தான். ஸோ மேம் சொல்லுங்க, தேங்க்யூ ஸோ மச் எங்க எல்லாரையுமே இந்த ட்ரிப்புக்கு நீங்க கூட்டு போறதுக்கு. நீங்க உங்க டீமை பத்தி நினைக்கும் போது, இல்ல மெம்பர்ஸ் பத்தி நினைக்கும் போது உங்க மைண்ட்ல வர ஒரு விஷயம் என்ன மேம்? ரொம்ப ஹாப்பியா இருக்கு. நல்ல டீம், எங்களுக்கு நல்ல குழந்தைங்க கிடைச்சிருக்காங்க. அவங்க பெத்த குழந்தைங்க கூட எங்களை அப்படி பார்த்துருக்க மாட்டாங்க. இந்த குழந்தைங்க ரொம்ப நல்லா பார்த்துக்கிறாங்க. ரொம்ப ஹாப்பியா இருக்கு. 100% சூப்பர், என்ஜாய் பண்ணலாம். நான் ஃபர்ஸ்ட் டைம் வரேன். எனக்கு எக்ஸைட்டிங்காக இருக்குது. எப்படி இருக்கும், நம்ம எல்லாரும் ஒன்றா போகிறோம், ஃபர்ஸ்ட் டைம் உங்களெல்லாம் மீட் பண்ணுறேன். அது ஒரு புது ஃபீலிங்காக நல்லா இருக்கு. சூப்பர். ஃபேமிலியாக இந்த மாதிரி ஒரு இதோட வெளியில் வர்றதுன்னு இதான் ஃபர்ஸ்ட் டைமு. ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது, ஒரு புது அனுபவமாக இருக்குன்னு நினைக்கிறேன். நல்லா ஜாலியாக இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த ஹப்பு மூலியமாக நாங்கள் இந்த தடா ஃபால்ஸ் வர்றது கொஞ்சம் பெருமையாக இருக்குது. ஏன்னா நமக்கு எப்போவுமே அந்த ஃபால்ஸுக்கு போன ஞாபகம் இருக்கப்போ மெமரிஸ் நமக்கு ஹப்பு மூலியமாக தான் நம்ம அந்த மெமரிஸ் கிடைக்குது. அதனால் எப்போவுமே இந்த ஹப்பையும் மறக்க முடியாது. அது ஒரு நல்ல ஒரு அனுபவமாக இருக்குது. ஃபன்னாக இருக்கும்னு நினைக்கிறேன். எல்லாரும் ஜாலியாக என்ஜாய் பண்ணா, ப்ளே பண்ணா ஜாலியாக இருக்கும். ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்காங்க. கிளம்புறதுக்கே எல்லாரும் ஷார்ட் டைமுக்கு வந்துட்டாங்க, யாருமே லேட் பண்ணல. ஸோ எல்லாரும் எப்படி என்ஜாய் பண்ண போகிறோன்றதை பார்க்குறதுக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்காங்க. பார்க்கலாம் இன்னைக்கு டே எப்படி போகுதுன்னு. இருக்க போது நிறைய தடா ஃபால்ஸ்லாம் போகிறோம், நிறைய இடம் சுற்றி பார்க்க போகிறோம். ஸோ நிறைய ஃபன் ஜாலியாக இருக்கும். ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி இதான் ஃபர்ஸ்ட் டைம். ரொம்ப எல்லாருக்கூடயும் அப்படி ஜாலியாக ரொம்ப ஃபன்னாக இருக்குது. மாநிலம் விட்டு மாநிலம் போகிறோம். அதெல்லாம் ஒரு என்ஜாய்மெண்ட்டு, ஃபால்ஸு எல்லாம் ஒரு டீமாக எல்லாம் ஒரு கோஆப்ரேட் பண்ணி பண்ணுறது ஒரு என்ஜாய்மெண்ட்டு ரொம்ப ஒரு சூப்பராக இருக்க போகுது. பார்த்தீங்கன்னா பிக்னிக் போகிறோம் எல்லாருமே சேர்ந்து, டீமோட ஃபேமிலியோட எல்லாம் நம்ம ஃபேமிலி அண்ட் ஆல்சோ இந்த RHES ஃபேமிலியும் சேர்ந்து போகிறது பயங்கர எக்ஸைட்டடாக இருக்குது. இன்னைக்கு பார்க்க போகிற இடங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நேச்சரோட டைம் ஸ்பெண்ட் பண்ண போகிறோம். ஸோ எல்லாருமே ரொம்ப ஹாப்பியஸ்ட் டேவாக இது இருக்கும், மெமரபிள் டேவாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். சும்மா இருக்கணும், ஒரு ஃபேமிலி மாதிரி போயிட்டு இருக்கோம், என்ஜாய் பண்ண நல்லா. இன்னைக்கு மார்னிங் எழுந்ததுல செம்ம ஹாப்பியாக இருக்குது. ஃபன் ட்ரிப்பாக இருக்கும். நிறைய இங்கே இத்தனை மாதிரி ஃபேமிலி ட்ரிப்பாக பொறுத்து ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இந்த டீமு போகிறது நல்லா இருக்குது, ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்குது. இது எல்லாருக்கும் ஒரு எப்படி சொல்கிறது, இன்னைக்கு நாள் முழிச்சோட எல்லாருக்கும் ஒரு சந்தோஷமான ஏன் உசுர ஓசுரா தார கை மாத்தி அடியாத்தி, இது என்ன ஃபீலு, ஒன்னால நான் ஃபெயிலு, பிடிக்காம ஓட்டுநரிலு, இனிமே நான் ஓ ஆளு. இன்னும் அதிகமாய் ஆராதிப்பே, இன்னும் ஆர்வமாய் அன்பு கூறுவே. எப்பவுமே ரொம்ப ரொம்ப பிடிச்சது, எல்லாரையும் அட்ராக்ட் பண்ற அந்த ஒரு சார்மிங் ஸ்மைல், அந்த எனர்ஜெட்டிக் மைண்ட் யாருக்குமே வராது. ஏஜ் இஸ் ஜஸ்ட் அ நம்பர் அப்படின்னு சொல்ற மாதிரி எல்லாருக்கும் ஒரு லிவிங் எக்ஸாம்பிளா 2 பேருமே இருக்காங்க. ஒரு கப்பலா எப்படி இருக்கணும், இல்ல நம்ம ஹெல்த் எப்படி பார்த்துக்கணும், நம்ம மைண்ட் எப்படி பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வாழ்ந்து காட்டிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லணும். சார் தேங்க்யூ ஸோ மச் எங்களுக்கு இந்த ட்ரிப் அரேஞ்ச் பண்ணி கொடுத்ததுக்கு. உங்க எல்லாத்தினாலையும் தான் இப்போ அன்னோயிங் பீப்புளா இருந்த நாங்க எல்லாருமே இப்போ ஹாப்பியா ஒவ்வொருத்தரை பார்த்து சிரிச்சிட்டு இருக்கோம்னா அதுக்கு முக்கியமான காரணம் நீங்க மட்டும்தான். தேங்க்யூ ஸோ மச். நீங்க எல்லாருமே வரணும்னு நினைச்சதுனால தான் இந்த ப்ரோக்ராம் ஆர்கனைஸ் ஆயிருக்கு. நான் ஒண்ணுமே இல்லை. இப்போ நீங்க எல்லாருமே ஒரு ஈவெண்ட் போகணும், வெளியே போகணும்னு ஒவ்வொருத்தருமே தனித்தனியா நினைச்சிங்க. அதை எல்லாம் சேர்ந்து நினைச்ச விளைவு இந்த ட்ரிப் அரேஞ்ச் ஆயிருக்கு, அவ்வளவுதான். அது மாதிரி எங்களோட நோக்கம் என்னன்னா, பீப்புளை ஆரோக்கியமாகவும் சந்தோஷமாகவும் வாழ்நாள் முழுசும் எந்தவித மருந்து மாத்திரை இல்லாம ஆரோக்கியம் இருக்கவே தான் எங்களோட நோக்கம். அந்த பாட்டில் தான் இது சின்ன
ஒரு பிக்னிக் கூட்டிட்டு போகிறோம். ஆனால் போகிற இடம் சூப்பரான இடம். காலேஸ்வரி சிவன் டெம்பிள், நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா தடா வாட்டர் ஃபால்ஸு. பீப்புள் வந்து செம்மையாக என்ஜாய் பண்ண போகிறாங்க இன்னைக்கு. எல்லாருமே நீங்களும் அடுத்த வாட்டி மிஸ் பண்ணாமல் வந்துடுங்க. அந்த பிக்னிக்கோட ஃபர்ஸ்ட் பார்ட்டா காலேஸ்வரி டெம்பிள் பார்த்தோம். இன்னைக்கு பயங்கர ரஷ், சனி பிரதோஷம். பட் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிறப்பாக இருந்தது தரிசனம். இப்போ எல்லாருமே கொஞ்சம் டயர்ட் ஆனாலும் தரிசனம் பார்த்த திருப்தியில ஹாப்பியாக இப்போ வெளில வந்திருக்கோம். இப்போ நெக்ஸ்ட் ஸ்பாட் நம்ம தடா ஃபால்ஸுக்கு போகிறோம். போலாமா? இருந்து நாங்க இந்த ஒன் டே ட்ரிப் வந்திருந்தோம். இங்க இருக்க நிறைய பேர் வந்து எங்களுக்கு தெரியாது. பட் இந்த மாடர்ன் வேர்ல்டுல நம்ம வீட்டுக்குள்ளே சுருங்கி இருக்காம ஒரு சொசைட்டியா ஒரு கம்யூனிட்டியா இருக்கிறது எவ்வளோ இம்பார்ட்டன்ட், அது எவ்வளோ மைண்டை வந்து ரெஃப்ரெஷ் பண்ணுது அப்படின்றது வந்து நாங்க தெரிஞ்சுக்கிட்டோம். ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு. வெயிலே தெரியல, தண்ணி அவ்வளோ சூப்பரா இருந்தது. எல்லாருமே நிறைய ஃபேமிலிஸோட இங்க வந்து என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. பயங்கர அட்வென்ச்சரஸ் ட்ரிப்பா இருந்தது. நாங்களும் நல்லா மலை மேல எல்லாம் பாறை மேல எல்லாம் ஏறி போய் அங்க தண்ணியில நல்லா ஆட்டம் போட்டு என்ஜாய் பண்ணிட்டு இப்பதான் கீழே இறங்கி வந்தோம். நல்ல எக்ஸ்பீரியன்ஸா இருந்தது. கோவிலுக்கு போய் எல்லாரோட சேர்ந்து சாமி கும்பிட்டு ஒரு ஒரு லைக் அந்த டிவைன் அந்த இதோட வந்து ஜாலியா ட்ரிப்பை சேஃபா என்ஜாய் பண்ணிட்டு நிறைய வந்துட்டு நல்ல காட்டுக்குள்ளதான் போற மாதிரி ட்ரெக்கிங் மாதிரிலாம் போனோம். அது ரொம்பவே சூப்பரா இருந்தது. அந்த அந்த செடிக்குள்ளலாம் போயிட்டு அப்புறம் அந்த வாட்டர் ஃபால்ஸ்ல இருந்து வர அந்த பியூர் வாட்டர்ல வந்து குளிச்சுட்டு ரொம்ப ஃப்ரெஷ்ஷா ஃபீல் பண்றோம். இருந்தது. முக்கியமாக என் பசங்க 2 பேரும் நல்லா என்ஜாய் பண்ணாங்க. தண்ணியில் இறங்காதவங்க ஜாலியாக இறங்கி குளிச்சாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. காலையிலேருந்தே என்ஜாய்மெண்ட்டாக தான் இருக்கான். டான்ஸ், ஆட்டம் பாட்டம் பஸ்ஸில் வரும்போது அது மட்டும் இல்லாமல் பார்த்தா கோவிலுக்கு அதுவும் அங்கே போனது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ரொம்ப நாள் கோவில் போகாமல் இருந்தது, அதுவும் ஹாப்பியாக இருந்தது. அது மட்டும் இந்த தடா ஃபால்ஸ் வந்து எல்லாருமே இந்த தண்ணியில் இறங்கி நீச்சல் நல்லா ஆட்டம் பாட்டம் நல்லா இருந்தது. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, ரொம்ப என்ஜாய் பண்ணுறோம். பார்த்தீங்கன்னா வெயில் இருக்குன்னு பயந்தோம். பட் பார்த்தீங்கன்னா ப்ளசண்ட்டாக இருந்தது ரொம்ப கிளைமேட்டு. ஸோ பசங்கள்லாம் ஃபேமிலியோட வந்து இங்கே ரொம்ப நல்லா இந்த ஃபால்ஸில் குளிச்சு என்ஜாய் பண்ணோம். ரொம்ப ஒரு ரெஃப்ரெஷிங்கான மூமெண்ட்டாக இருந்தது. தேங்க்ஸ் ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி. இது எல்லாமே அரேஞ்ச் பண்ணி கொடுத்தா எங்களோட கோச்சஸ் ஞானசேகர் சார் எல்எம்எல் மேம்க்கு ஃப்ரம் த ஹார்ட்லேருந்து தேங்க் பண்ணிக்கிறோம். உண்மையாகவே ஃபேமிலியோட மிங்கிள் ஆனோம், டீமோட மிங்கிள் ஆனோம். ஒரு நல்ல பாண்டிங் கிடச்சிது இந்த மொமெண்ட்டில். தேங்க்யூ ஸோ மச். ஜாயின் பண்ணும்போது இந்த மாதிரி நிறைய ஜாலி கேம்ப், ஜாலி ட்ரிப்ஸ் நிறைய இருக்கும். நீங்கள் வந்தீங்கன்னா ஃபேமிலியை என்ஜாய் பண்ணலாம். கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் நீங்கள் எங்கள் கூட கனெக்ட் ஆகிடுங்க. ஆல் த பெஸ்ட். பை பாய்.